ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிகமபால இந்த வாரம் 1-on-1 ரவுண்ட் நடக்க போகுதுங்க. இதுல யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க, இவங்களுக்கு என்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன்ஸோ வந்து சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லலாம் சீசன் 5 சூப்பராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் பாட்டு பாடுறவங்க எல்லாருமே வேற லெவல் பாடிட்டு இருந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்டை காட்டணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பாட்டு வந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே சூப்பராகவே பாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு காம்படிஷன்ல இத்தனை பேர் தான் இருக்க முடியும், இத்தனை பேர் தான் ஃபைனலிஸ்ட் வந்து டாப் லிஸ்ட் ஃபைலையும் போக முடியும், ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும்ன்ற விஷயம் ஸோ இயல்பானது. ஸோ அந்த வகையில போட்டி போட்டு பாடிட்டு இருக்கக்கூடிய இவங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் 2 வாரமா டவுன் பஸ் வாரமாகட்டும் இல்ல கேப்டன் வீக் வாரமா இருக்கட்டும், இதுல எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாது. பட் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 1-on-1 அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சிருக்காங்க. இதுல 2 பேர் பாடுவாங்க. இதுல யார் பெஸ்டா பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி போவாங்க. மேபி அவங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா சபேஷன் பாடிட்டு இருந்திருக்காரு, அக்னியா பாடிட்டு இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம செந்தமிழ் பாடிட்டு இருக்காரு, இனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லா பாடக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டஸ்டன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ 1-on-1 பாடினா யார் பெஸ்டா இருப்பாங்க அப்படின்றத இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல டேஞ்சர் ஜோனுக்குள்ள வருவாங்களா இனியான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருந்துச்சு. கேப்டன் வீக் வாரம் ரவுண்ட்ல மட்டும்தான் ஓரளவுக்கு பெஸ்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அக்னியாவோட சேர்ந்து பாடினதால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க நல்லா பாடக்கூடியவங்க தான். இப்போ இந்த 1-on-1 வந்து பாத்தீங்கன்னா தாக்கு பிடிப்பாங்களா, அது மட்டும் இல்லாம இந்த 1-on-1 பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து இனியாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்க ரெட் ஜோன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இருந்தாலும் நிறைய மிஸ்டேக் நிறைய கரெக்ஷன் இதெல்லாம் தாண்டி இனியா வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதிர்பார்த்து பக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா இனியா வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியே வந்தா மட்டும் தான் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் அந்த குள்ள போறதுக்கு ஃபினால லிஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ இனியா எந்த அளவுக்கு பாடுறாங்க, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.